ஃபஸ்ட்டு ட்ரேடு இன்றைக்கி 1 மினிட்டில் ட்ரேட் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் மாறுதில்ல 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். ஏன்னா 1 மினிட்ல நிறையா லேட் என்ட்ரி மேனிப்புலேஷன் அதெல்லாம் இருக்குது. அதில் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், ஆனால் ஈஸியாக லாஸ் ஆகுது. அதனால் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இன்றைக்கி பண்ண போகிறேன். மொதல் ட்ரேட் எடுத்திருக்கேன் 15 மினிட்ஸில். ஏன் எடுத்தேன்னா அந்த ப்ளூ கலர் கூட பாருங்கள், இந்த ரெட் கேண்டில் இருக்கா, இந்த ரெட் கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவல். இது ஏன் ஸ்ட்ராங்கான லெவல்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு சும்மா பார்த்தா தெரியாது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியும். இந்த மாதிரி சிங்கிள் ரெட் கேண்டில் இந்த டைப்பில் உருவாச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மட்டும் காரணம் இல்லை, ஏற்கனவே 2 ரிஜெக்ஷன் கொடுத்து முடிஞ்சிருக்கு. 3ஆவதாக ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த கோட்டுக்கு மேலே முடியும், அப்படி இல்லைனா பிரேக் அவுட் ஆகி முடியும். நான் ஒரு மார்டிங்கில் போட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால அந்த இதில் கொடுத்துருக்கேன். லாஸ் ஆச்சுனாலும் ஒரு மார்டிங்கில் போட்டு எடுத்துருவேன், அப்படியும் லாஸ் ஆச்சுன்னு விட்டுருவேன். லாஸ் ஆகாமலாம் ட்ரேடிங் யாரும் பண்ண முடியாது. அதனால் எடுத்துருக்கேன். 15 நிமிஷம், இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. 7 நிமிஷத்தில் லாஸ் ஆகுதா வின் ஆகுதான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு மார்டிங்கில் போட்டோன்னா போட்டு முடித்து வர்ற ரிசல்ட்டை காட்டுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ட்ரேட் அப்போ காட்டுவேன். ஏன்னா 7 நிமிஷமும் ரெக்கார்டு ஓடிட்டு இருந்துச்சுன்னா அதை எடிட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு 3 ட்ரேட் எடுக்கிற ரொம்ப நேரம், 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் இப்போதைக்கு கீழே வந்துட்டு லாஸாக தான் இருக்குது. பார்க்கலாம் மார்டிங்கில் போட்டு எடுக்கணும் லாஸ் ஆகுதான்னு. ஆனால் கண்டிப்பாக மார்டிங்கில் போடுவேன். ஆ 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்து இருக்கேன்னு சொன்னேன். இன்னும் 43 செகண்ட்ஸ் மோர். ப்ளூ கலர் கோட் போட்டிருக்கேண்ணா, அதான் லைன். இவ்வளோ கேப் கிடக்கு இருந்தாலும் என்ன ஒன்று நடக்கலாம். 30 செகண்ட்ஸ் மோர். இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு 15 மினிட்ஸில். அமேசான் நோட்டீஸ் இந்த இதில் எடுக்கலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணலாமான்னு தெரில. ஏன்னா இது ஸ்ட்ராங்கான லெவலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு ட்ரேட் வின் ஆக போகுது. ஏக அவசரப்பட்டுக்கிட்டு என்ன ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேட் வின், 2வது ட்ரேட் எடுக்கும்போது பார்க்கலாம். 15 மினிட்ஸில் தான் எடுத்தேன். 15 மினிட்ஸில் கேண்டில் வச்சு காமிப்பேன். இதுதான் சொன்ன மாதிரி அந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் அடுத்து ஓப்பன். இன்னொரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன், அதையும் எடுத்துட்டேன். கொஞ்சம் மார்ஜின் சேஃப்டி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தான் மார்ஜின் சேஃப்டி. ஏன்னா அது முக்கியமான லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் வரும், அது ஒரு காரணம். 2வது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல். சிங்கிள் ரெட் கேண்டில் தெரியுதா, இந்த சிங்கிள் ரெட் கேண்டில் இந்த குவார்ட்டரில் வச்சு எடுத்திருக்கேன். அது பிரேக் அவுட் பண்ணி நின்னாலும் அதுக்கு மேலே ஒரு குவார்ட்டரில் கொஞ்சம் மார்ஜின் சேஃப்டியாக எடுத்திருக்கேன். சப்போஸ் அது சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மார்ஜின் சேஃப்டி கிடச்சி தான் நான் எடுத்தேன். இது 15 மினிட்ஸ் கேண்டில்ங்கிறதுனால 15 நிமிஷம் கழித்து காட்டுறேன். 2 ட்ரேட் எடுத்தாச்சு. இது மார்டிங்கில் போதா இல்லை டைரெக்டாக வேணாதான்னு பார்க்கலாம். ஆ 15 மினிட்ஸ் முடிய போகுது. இன்னும் 42 செகண்ட் தான். வின் ஆயிடுச்சு. இனிமேல் வின்னை மாற்ற முடியாது. நல்லா கீழே போயிடுச்சு. 1 மினிட்ல போய் பார்க்கலாம் சார்ட்டை எப்படி எந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குன்னு. நல்லா கீழே போயிருக்கு. இனி ஓவர். நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த டபுள் லைன் போட்டிருக்கலாம், இந்த ப்ளூ கலரில் வந்து ஸ்ட்ராங்கான லெவலில் அந்த லெவலில் முடிஞ்சிருக்கு. நம்ம எப்போவுமே பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதனால் இந்த இடத்துல எடுத்துருக்கலாம்.
எடுத்தாலும் ஒரு மார்ட்டிங்கில் எடுத்துருக்கலாம். அவன் பிரேக் அவுட் ஆகிறது பிறகு தான் ஆறுனதுக்கப்புறம் தான் எடுப்போங்கிறதுனால வெயிட் பண்ணேன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, எடுத்தாச்சு, இன்னும் பண்ணியாச்சு. 15 மினிட்ஸ் எடுக்கும்போது என்னென்னா ரொம்ப பதட்டப்பட வேண்டியதில்லை. எடுத்தோமா மற்ற வேலையை பார்த்தோமான்னு இருக்கு. 1 மினிட் தான் பக்குன்னு இருக்கும். இதில் வேறு மூமெண்ட், கேண்டில் மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்பப்போ மேனிப்புலேஷன் வேறு பண்ணிடுவாங்க. நல்லா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதில் நிறையா லாஸ் ஆனதுக்கு காரணம் வைக்கிற ட்ரேடு கரெக்டாக இருக்கும், ஆனால் லேட் என்ட்ரி அப்படிலேருந்து நிறையா ட்ரேட் லாஸ் ஆகும். கரெக்டான டைம் கொடுத்தாலும் நான் விழுறது வந்து லேட்டாக விழும். அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். நான் சரி இருந்தாலும் இதை வச்சு ஜெயிச்சலான்னு பார்த்தேன், நிறைய ஜெயித்தேன். பட் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் நிறையா ஆகும். அந்த நாலேஜை இதில் 15 மினிட்ஸ் கேண்டில் போட்டு பார்க்கலான்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு, பார்க்கலாம். ரெண்டு ட்ரேட் எடுத்தாச்சு. 3 ட்ரேடு கிடைக்கும்போது வீடியோ ஆன் பண்ணுறேன். கோல்டில் இன்னொரு ட்ரேடு 15 மினிட்ஸில் இந்த ஒயிட் கலர் லைன் ஒரு ஸ்ட்ராங் டவுன் நம்பர் அதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலே நான் எடுத்திருப்பேன். இது இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்கு வச்சு கட்டுறேன், ஹர்சர் வச்சு கட்டுறேன். இந்த இடம் வந்து அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் தான், அதையும் சேர்த்தே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ வர்றதுக்கு இன்னும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுக்க போகிறேன், எடுத்துட்டேன். நமக்கு லாஸ் ஆச்சுனால மார்ட்டிங்கல் போட்டுக்கிடலாம் அப்படிங்கிறதுனால எடுத்துருக்கேன். 1 மினிட்ல எவ்வளோ மார்ட்டிங்கல் போட்டு வின் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு மார்ட்டிங்கல் வாய்ப்பு அதிகம், அதனால் தைரியம் எடுத்திருக்கேன். இன்னொரு அமேசான் ஓடிசிலேயும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது, இதுலேயும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இருந்தாலும் ரிஜெக்ஷன் இல்லாமல் முடிஞ்சிருக்கிறதுனால இன்னொரு கேண்டில் வெயிட் பண்ணலாம். இன்னொரு கேண்டில்னு இன்னொரு 15 நிமிஷம். இதுவும் ரவுண்ட் நம்பர், ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் கீழே ஒரு லெவல் இருக்கிறதுனால வெயிட் பண்ணுறேன். அல்லது ஒரு நல்ல மார்ஜினல் சேஃப்டி கிடச்சிதுன்னு எடுத்துருவேன். இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ப்ளூ கலர் லைன் எப்போவுமே சிங்கிள் கேண்டில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டிலாக இருக்கும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே புரியும். அதனால் இந்த லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி எடுக்கிறேன். கோல்டு எடுத்தாச்சு, லாஸில் தான் இருக்குது, பார்க்கலாம். முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
சரி, வேறு வாய்ப்பு கிடச்சா பார்ப்போம். கோல்டு எடுத்துருக்கேன். இப்போதைக்கு ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி வந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. முடிஞ்ச பிறகு காட்டுறேன். கோல்டு ட்ரேடு முடிய போகுது. அதுக்குள்ளே இன்னொரு ட்ரேடு 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடு எடுத்தேன். அது லேட் என்ட்ரி ஆகி போச்சு. லேட் என்ட்ரி இல்லைன்னா கன்ஃபார்ம் 1 நேரம் லேட் என்ட்ரியாக இருந்ததுனால பார்க்கலாம் எப்படி முடியுதுன்னு. கோல்டு இது வரைக்கும் லாஸில் தான் இருக்குது. மார்டினில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மார்டினில் போடுறேன். வந்துச்சுன்னா லாபம், இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன். இன்னொரு ட்ரேடு அமேசான் ஓடிசி. இதில் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன். இதை எடுத்துகிட்டு அப்படியே தூங்க போகிறேன். தூக்கம் பயங்கரமாக இருக்கும். ரிசல்ட்டை நாளைக்கு பார்த்துக்கலாம். 1 மினிட்னால் தூக்கம் வராது. இப்போ 15 மினிட்ஸுங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தூக்கம் போகிறேன். 1 மினிட்டில் லேட் என்ட்ரி இருக்குதுன்னு பார்த்தா 5 மினிட்ஸ்லேயும் கொஞ்சம் அவசரப்பட்டேன். லேட் என்ட்ரி பெரிய லேட் என்ட்ரி வந்துச்சு. அப்போ 15 மினிட்ஸில் தான் எடுக்கணும் போல். பார்த்தீங்களா, இது லேட் என்ட்ரினால தான் போகுது. கோல்டு வின்னாயிரும் போலே. வின்னாயிரு. கோல்டு வின்னு. இது லேட் என்ட்ரினால போச்சு பார்த்தீங்களா. இல்லைனா இதுவும் வின்னாயிருக்கும். இப்போ அமேசானில் வந்து ஒரு அப்டேட் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக கோல்டும் வின்னு, ரிப்பிலும் வின்னு. ஆனால் லேட் என்ட்ரினால போய்ட்டு 5 மினிட்ஸ்லேயும் லேட் என்ட்ரி ஆகுது. என்ன பண்ணணும்னு தெரில. இனிமேல் ஃபுல்லாக 15 மினிட்ஸ் தான் வைக்கணும் போல். கோல்டு வின் ஆயிடுச்சு. இப்போ இது மட்டும் அமேசான் நோட்டீஸ் மட்டும் 15 மினிட்ஸில் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்க போகுது. நான் அதுக்குள்ளே ஒரு வரக்கத்தை போட்டு வந்துடுறேன். கடைசி எடுத்திருந்த ட்ரேடு அமேசான் ஓடிசியில் 15 மினிட்ஸில் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு தூங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். தூங்காமல் ரிசல்ட் வரட்டு பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு எண்ணம். வின் ஆயிடுச்சு. ஈஸி வின். நல்லா மேலே போயிருக்கு. இன்னும் 40 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக இப்போ சொல்லிடலாம் வேணும்னு சொல்லி 1 மினிட் ஷார்ட்டில் போய் பார்ப்போம். எவ்வளோ அப்பா இருக்குது, எவ்வளோ தூரம் அப்பா இருக்குது. என்னாச்சு, முடிச்சுக்கலாம். தூங்க போகலாம். நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி 5 ட்ரேட் எடுத்துருக்கு. 5மே வின்னு. சாரி, 4 வின்னு, ஒரு லாஸ் வந்து எதனாலன்னா லேட் என்ட்ரினால. மற்றபடி நம்ம கணிப்பு ரைட்டு. 5 வின்னு. ஸோ முடிஞ்சு பார்க்கலாம்.